Hi friends, இன்னைக்கு இந்த சூப்பர் ஈஸியான ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சஸ், சிங்கிள் crochet அண்ட் டபுள் crochet ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும் இந்த ஸ்க்ரன்ச்சீஸை ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம யான் பால்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ply காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதாரண அந்த உல்லன் யான் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு 2.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு சிசர், அவ்வளோதான். இந்த ஸ்க்ரன்ச்சீஸை நான் இன்றைக்கி டபுள் கலரில் பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலரில் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போது நம்ம யான் எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரப்பர் பேண்டுக்குள்ளே இப்படி ஹூக்கை விட்டு நம்ம இந்த ஸ்லிப் நாட்டை ஹூக்கில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதை நம்ம இப்படி வெளியே எடுக்க போகிறோம். ஸோ வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது கொஞ்சம் லூஸ் ஸ்டிச்சஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸ் ஸ்டிச்சஸாக நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லாகவே நம்ம ஒரு சிங்கிள் crochet நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த ரப்பர் பேண்டுக்கு நல்லா அந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு யானை நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஸோ அப்போ தான் இது ரொம்ப டைட்டாகாமல் நமக்கு அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் crochetவாக போட்டு வர நம்ம போகிறோம். இந்த யானை அப்படியே உள்ளே ஹைட் பண்ணிகிட்டே நம்ம சிங்கிள் crochet போட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு 4 to 5 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா கேப் தெரியுது. ஸோ இந்த பிளாக் கலர் கேப் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா, இந்த ரப்பர் பேண்டோடைய அந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக நம்ம இப்படி உள்ளே தள்ளி விட்டுக்க போகிறோம். ஸோ இப்படி உள்ளே இப்படி தள்ளி விட்டோம்னா இப்போ பாருங்கள் அந்த கேப் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 5 to 6 times நம்ம சிங்கிள் crochet போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் இருக்கிற அந்த பிளாக் கலர் நமக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுக்க போகிறோம். ஸோ தள்ளி விட்டும்போது இது அந்த கேப் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி இது ஃபுல்லாக எவ்வளோ சிங்கிள் crochet வருதோ அவ்வளோ சிங்கிள் crochet நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்த பேண்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சிங்கிள் crochet வருதோ அந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு நம்ம போட்டு இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு குட்டி நோட்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் கொஞ்சமாக தான் இழுக்க போகிறோம். ஸோ நம்ம பிடிச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்தோம் அப்படின்னா அது இந்த ரப்பர் பேண்ட் ரொம்ப பெருசாக மாறிடும். ஸோ லைட்டாக ஒரு புஷ், அவ்வளோதான். அந்த ஜஸ்ட் அந்த கேப் மட்டும் மறையிறதுக்கு. மற்றபடி நம்ம ரொம்ப பிடிச்சி ஹார்ஷாக இழுத்து நம்ம பண்ணும்போது இந்த ரப்பர் பேண்டோடைய எலாஸ்டிசிட்டி ரொம்ப பெருசாயிரும். ஸோ ஜஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைட்டாக ஒரு புஷ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இப்போ கவர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நமக்கு இப்படி தான் கிடைக்கும். இந்த ரப்பர் பேண்டெல்லாம் கவர் ஆகி நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்டை எண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, அந்த சிங்கிள் crochetக்கு மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு தான் நான் செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரவுண்டை இந்த கலர்லேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே நம்ம 2 டபுள் crochet போட போகிறோம். அதாவது ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். ஸோ இப்போது அடுத்த செயினில் இருக்கிற எல்லா செயின்லேயுமே நம்ம 2 டபுள் crochet போட்டு வர போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் அவ்வளோதான். ஒரு
ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு வர போகிறோம். அவ்வளோதான் இந்த ரவுண்டு, ரொம்ப ஈஸியான ரவுண்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு இது ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போது செகண்ட் ரோ நம்ம போடும்போதும் நம்ம சில பாயிண்ட்ஸை கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டுகிட்டே வரோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். கடைசியில் போட்ட அந்த கடைசி ரோவில் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி தான் நம்ம போட்டிருக்குறோம். ஸோ அதனால் ஒரு ஸ்டிச்சஸை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டபுள் க்ரோஷே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்டிச்சஸை அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் தான் நம்ம கரெக்டாக போடுறோமான்றது மட்டும் கவனித்து நீங்கள் போட்டால் போதும். ஸோ இப்போ போடும்போது நமக்கு இந்த மாதிரி ரஃபிள் மாதிரி நமக்கு கிடைக்கும், நல்லா கர்வியாக நல்லா வளைவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் ஃபுல்லாக வந்து போடும்போது இந்த மாதிரி கர்வியாக கிடைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரோவை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறதுனால ஒரு செயின் போட்டு யானை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், நல்லா ரஃபிளாகி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கலருக்கு போகலாம். ஸோ நான் செகண்ட் கலர் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதே ஸ்டிச்சில் வந்து நம்ம உள்ளே விட்டு ஹூக்கை உள்ளே விட்டு இந்த செகண்ட் கலரை நம்ம இப்படி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த ரோ போடும்போதே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டபுள் க்ரோஷே போட்டிருக்கறனால நீங்கள் 2 செயின் போட வேண்டியது வரும். நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ரோவில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால நம்ம ஒரு செயினோட நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இப்போது அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின் போட்டு நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே 2 செயின். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்டு வர போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே போட்டு வந்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக இந்த ரோவை எண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ 2 செயினோடு நிறுத்தியிருக்கேன். அடுத்து எண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த சிங்கிள் க்ரோஷே,
அந்த ஸ்டிச்சில் உள்ளே விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு யானை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்க்ரன்ச்சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரஃபுல்டாக இருக்குது பாருங்கள். வேணுமோ நம்ம அந்த மாதிரி நம்ம ரஃபில் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ஸ்க்ரன்ச்சீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டைப் வந்து இந்த ஸ்க்ரன்ச்சீஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே பேசிக் ஸ்டிச்சஸில் இருக்கிற ஸ்க்ரன்ச்சீஸ். ஸோ நம்ம இதை இன்றைக்கி பார்த்தாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் யானை வந்து நம்ம உள்ளே ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே விட்டு நம்ம இப்படி ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் யான் நீடில் இருந்தால் கூட நீங்கள் அதில் விட்டு கூட நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை இது கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்யூ.